புத்தகத்தில் God had a plan for them. At the same time, the devil had a plan. பேய்க்கு ஒரு திட்டம் இருந்தது. God had a plan for Judas and the devil had a plan for him. யூதாஸ் பிசாசுடைய திட்டத்தோடு தன்னை தொடுத்தான். சிந்தனைகளினால் அவனை வஞ்சிக்கும்படிக்கு இவன் ஒப்பு கொடுத்தான். பணத்துக்கு ஆசைப்பட்டான். பிசாசு எதையும் காண்பிக்கும். தேவ திட்டத்திலே இருந்து நாங்கள் வள்ளிக்கு விழுகிறதுக்கு அல்லது தேவ திட்டத்தை நாங்கள் அறியாதபடிக்கு ஏதோ ஒரு நல்ல காரியத்திலே நாம் ஈடுபட்டு இருக்க செய்வான். I will tell you, I have told you many times, and I will tell you now, one of the greatest strategies of Satan is to keep you and me preoccupied in doing some good thing. I will say it again. One of the greatest strategies of the devil is to keep God's people preoccupied in doing some good thing, not bad thing. தேவதிட்டத்தை அறியாதபடிக்கு உன்னை மயக்கி ஏதோ ஒரு நல்ல காரியத்திலே நீ சதா ஈடுபட்டிருக்கும்படிக்கு உன்னை அமர்த்தி வைப்பான் பிசாசு. அது அவனுடைய தந்திரங்களில் மகத்தான ஒரு காரியம். நல்ல காரியத்திலே நீ ஈடுபட்டிருக்கும்படி தேவனுடைய காரியம் அல்ல. உதாரணத்துக்கு நான் சொல்லி இருக்கிறேன், தேவன் ஒருவரை சுவிசேஷனாக அழைக்கிறார். இவர் அப்படியே தொடங்கி போட்டு அதுக்கு பிறகு ஒரு அநாத பாடசாலை அநாத இல்லம் நடத்துகிறார். உன்னை அதற்கு கூப்பிடவில்லை. அது தேவனுடைய திட்டம் அல்ல. உன்னை அழைத்தது நற்செய்தி ஆரம்பிக்க. ஆக்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து கொண்டு திரிவதற்கு பவுலை அழைக்கவில்லை. அவன் சொன்னான், now not call for big baptism all the time. I've been called to preach the kingdom. நான் ராட்சியத்தை அறிவிக்க அழைக்கப்பட்டேன். அவன் எதையும் காண்பித்து கொண்டு போவான். ஒரு வாழ்க்கை துணைவன், ஒரு மணவாளன், ஒரு பாய் ஃப்ரெண்ட், ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட், ஒரு தேசம், நல்ல வசதியான ஒரு தேசம், ஒரு பட்டணம், ஒரு வேலை, சில பொருட்கள். லோத்துவின் மனைவி பொருட்களை விட்டு வீட்டை விட்டு வழிகிட மனமாய் இருக்கவில்லை. தேவ திட்டத்தை இழந்தாள். மிருகங்கள், உங்களுக்கு எத்தனை தடவை ஒருவருக்கு மெய்ப்பெண்ணின் அழைப்பிருந்தது தெளிவாக. நான் நியூசிலாந்தில் இருக்கும் நேரத்தில் அவருக்கு நான் சொன்னேன், பிரச்சனை வரப்போகிறது, குடும்பத்தில் பிரச்சனை, நீ உன் அழைப்பை நீ எடுத்துக்கொள்ளவில்லை, நீ வட்டிவான ஒரு நாய், வெள்ள, oh my God, double the size of a kingdom, வட்டிவான ஒரு நாய். அதை விட்டு பெரிய மரம் இருக்கவில்லை. எந்த நேரம் போக்கஸ் அங்கதான். அதனாலே அவர் அழைப்பை கைவிட்டார். கொஞ்ச காலம் நடந்தது பிறகு கேள்விப்பட்டேன் அவருடைய மனைவி அவரை விட்டு பிரிந்து போனார். You pay the price for not connecting yourself with the plan of God. தேவ திட்டத்தோடு உன் வாழ்க்கையை நீ தொடுக்காமல் உன் பாட்டிலே அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை கெரியம் கட்டிய தீரவன். கருக்கூட்டிய நேரம் அவருக்கு தெரியும் என்று திட்டம் அவர் வைத்திருந்தார். இன்னும் எத்தனையோ பேருக்கு ஒரு பிரச்சனை அல்லது ஒரு துக்கம், ஏதோ ஒரு காரியம் குடும்பத்திலே நடந்தது, ஒரு விவாகரத்து, அல்லது யாரோ நண்பர்கள் கைவிட்டார்கள், அல்லது ஏதோ something happened. சபையிலே இருப்பார்கள், தேவதிட்டம் நிறைவேற கொஞ்ச நாள் போய்கொண்டிருப்பார், ஒரு மனத்தாங்கல் வராது, ஒரு பிள்ளைகளின் ஒரு கல்யாணம், அப்படி இப்படி கேட்டால், இவ்வளவு நாட்களும் நீங்கள் வீணாகவா ஓடினீர்கள்? இவ்வளவு பாடுகளையும் வீணாகவா பட்டீர்கள்? யாருக்காக நீ ஊழியம் செய்தாய்? யாருக்காக இந்த வேலையை செய்தாய்? இவருக்காக நீ
நீ செய்தாய். யார்? நான் சொல்லட்டும், யாருக்காக செய்தாய்? நீ மனுஷனுக்காக செய்தாய். அதனாலே மனுஷனாலே பிரச்சனை அல்லது ஏதோ மனத்தாங்கள் வந்தது, நீ விட்டு போனாய். நீ யெகோவாவுக்காக செய்யவில்லை. No! இவர்கள் வாழ்க்கை திட்டத்தையும் நோக்கத்தையும் அதை ஒன்றும் இருதயத்திலே தோன்றவில்லை. யெகோவா knew. நான் என்னத்துக்கு வந்தது என்று அவருக்கு தெரியும். நான் மற்ற பட்டணங்களுக்கும் சென்று தேவனுடைய நற்செய்தியாகிய ராஜ்யத்தை நான் பிரசங்கிக்க வேண்டும். இதற்காகவே நான் அனுப்பப்பட்டேன். லூக்கா 4:43 மறக்கவே இல்லை. இதற்காகவே பிறந்தேன். பைலட் பிலாத்துவுக்கு முன்னால சொன்னார். தம்முடைய ராஜ்யத்தை குறித்து அவனிடத்திலே சொன்னார். சபை விட்டு போட்டு கிடக்குது. தொடக்கம் இருந்து முடியும் வரை ராஜ்யம், மரித்து உயிர்த்தெழுந்ததுக்கு பிறகும் ராஜ்யம், வெளிப்படையாகவும் முழுவதுமாக ராஜ்யம் எப்படி நிலைநாட்டப்பட போகிறது, எத்தனை வருஷம் பரிசுத்தவான்கள் பூமியிலே அரசாடுவார் எல்லாம். இவர்கள் இன்னமுமாக பாலன் பிறப்பு, இன்னமுமாக சிலுவை மரணம், இன்னமுமாக பெரிய வெள்ளிக்கிழமை, இன்னமுமாக பெரிய வியாழன், இன்னமுமாக தபச காலம். சிந்திச்சு பாருங்கள், இன்னைக்கு என்ன செய்ய போகிறாய்? அவருடைய வாழ்க்கை திட்டத்தை நிறைவேற்ற ஒப்பு கொடுக்க போகிறார். நான் இதை இன்னும் ஒரு நாளைக்கு போஸ்ட்போன் பண்ண இயலாது. எனக்கு அப்படியா இதில்லை. போன முறை நான் இன்றைக்கு மார்த்து தேவையில்லை நிப்பாட்டினேன் இல்லையா? எனக்கு வழி நடத்துதல் இல்லை. ஞாபகம் இருக்குதா? கொஞ்சம் பேருக்கு, சில ஆக்களுக்கு ஞாபகம் இருக்குது, ஆனால் வேற எங்கேயோ போயிட்டியார் மைண்டில். அப்படியெல்லாம் இருக்குது. What about Esther? தாயும் இல்லை, தகப்பனும் இல்லை. அங்கிள் மொர்தெகாய் கீழே வளர்ந்தாள். அவன் சிறு வயதிலே இருந்து தேவனுடைய வார்த்தையை கற்றுக் கொடுத்தான். சின்ன வயதிலே இருந்து அவளின் வாழ்க்கை எப்படியாக இருந்திருக்கும், எல்லா தேவைகளும் சந்திக்கப்பட்டிருக்குமா தேவன் ஒருவருக்கு தான் தெரியும். கதையை சுருக்கமா சொன்னால், அப்படி அவள் வளர்ந்து அவள் அழைக்கப்படுகிறாள். இளவரசியாக தெரிவு செய்யப்பட அங்கே அந்த ராஜாவின் அரண்மனையிலே நேரம் வந்தது. ஆகமான் என்கிற ஒரு மனுஷன், ஆகமான் யூதர்களை முழு பேரையும் அழிக்க வேண்டும் என்று இந்த கதை மொர்தெகாய்க்கு தெரிய வந்தது. அவள் சொன்னான், எஸ்டர், உனக்கு இப்பொழுது ராணி பதவி கிடைத்திருக்கிறது, நீ தெரிவு செய்யப்பட்டாய். வாஷ்டி என்கிற அவள் ஏற்கனவே இருந்தவள், அவள் தள்ளப்பட்டாள். வாஷ்டி என்றால் அழகு நிறைந்தவள். Queen Vashti. So Esther மொர்தெகாயின் இடத்துல இருந்து ஆலோசனை பெற்றாள். இப்படியா இருக்கிறது, யூதர்களுக்கு ஆபத்து வந்திருக்கிறது, என்ன செய்ய போகிறாய்? அவள் சொன்னால், ஒரு மாதத்துக்கு கட்டளை சட்டம் வந்திருக்குது, நான் அந்த இதுக்குள்ள அரண்மனை அவர் ரூமுக்குள்ள போனேன் என்றால் மரண தண்டனை. அப்படி இல்லைண்டு உள்ளுக்கு போற நேரம் அவர் தம்முடைய செங்கோலை நீட்டினார் என்று சொன்னா நான் தப்பலாம், அல்லாட்டி எனக்கு மரணம். மொர்தெகாய் சொன்னான், இப்படியாய் பிரச்சனை வந்த நேரத்தில், இப்படிப்பட்ட காலத்துக்கு நீ உதவியாய் இருக்கும்படிக்கு தேவன் உனக்கு இந்த பதவியை கொடுத்திருக்கலாமே. யார் கண்டது? இப்படியாய் பிரச்சனை வரும் நேரத்திலே நீ உன் வாழ்க்கையை காப்பாற்றலாம் என்று நினைக்கிறாயா? முடியாத காரியம். என்ன செய்ய போகிறாய்? அவள் சொன்னாள், சரி, நானும் என்னுடைய சிநேகிதர்கள் தாதிமார் எல்லாரும் நாங்கள் உபவாசம் பண்ணுவோம், நீங்களும் எனக்காக உபவாசம் பண்ணுங்கள், நான் அந்த இதுக்குள்ளே போய் யூதர்களுக்காய் பரிந்து பேசுகிறேன்,
நாகமான் என்கிறவன் செய்கிற சதிமோசங்கள் எல்லாரையும் அழிக்க வேண்டும் என்று இப்படி இருக்கேன், நான் ராஜாவினிடத்திலே அறிவிப்பேன். எஸ்தர் புத்தகம் 4ஆம் அதிகாரம். ஆனால் நான் போற நேரம் அவர் செங்கோலை நீட்டவில்லை, ஆனால் எனக்கு மரண தண்டனை, செத்தால் சாகிறேன். அந்த வார்த்தை அங்கே இருக்குது. என்ன நடந்தது? என்ன என்ன மாதிரியான ஒரு வாழ்க்கையை தெரிவு செய்தால்? சிலுவை சுமந்த ஜீவியம். She accepted the cross. சிலுவையை அவள் ஏற்றுக்கொண்டாள். உள்ளே போனால் தேவன் அவளுக்கு தயவு கொடுத்தார். அவள் தியாகத்தினாலே யூத ஜனம் அனைத்தும் காக்கப்பட்டது. பிறர் வாழ வேண்டும் எனில் நான் சாக வேணும். இந்த வாழ்க்கையை பிடித்துக் கொண்டே தேவன் வச்சிருக்கிற திட்டத்துக்குள்ளே நீ நுழையலாம் என்று நினைக்காதே. முடியாத காரியம். The devil can use anything to get you away from the plan of God. தேவ திட்டத்தை விட்டு விலக்க எந்த ஒரு நல்ல காரியத்தை காண்பி முன்னே பக்க வழியா சிறப்போம். அது எதுவுமாய் இருக்கட்டும். நான் ஒன்று சொல்லி கொண்டு வந்தேன் உங்களுக்கு. அவனுக்கு அந்த நாய், இன்னொரு ஆளுக்கு ஒரு பொருள், இன்னொரு ஒரு பாய் ஃப்ரெண்ட், இன்னொரு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட், இன்னொரு ஆளுக்கு ஒரு வெளிநாடு, இன்னொரு ஆளுக்கு ஒரு வீசா, இன்னொரு ஆளுக்கு ஒரு நல்ல ஒரு வேலை, இன்னொரு ஆளுக்கு அவங்களோட வீடு. மனிதன் உலகத்தை ஆதாயமாக்கினாலும் தனாச்சுமாவை இழந்தால் அதனால் அவன் அடையும் பலன் என்ன? இந்த வாழ்க்கையை இழந்து போனால் வேறொரு வாழ்க்கை இல்லை. ஆண்டவரே, நான் திருப்பி போய் உலகத்திலே உமக்காக ஜீவிப்பேன் என்று சொல்ல இப்பொழுது கண்களுக்கு முன்னாலே பார்க்கிறீர்கள். பேய் என்ன அட்டகாசம் பண்ணுதுன்னு சொல்லி விடமாட்டேன், அவருக்கு ஊழியம் செய்ய விடமாட்டேன், ராஜ்யத்தை கட்ட விடமாட்டேன், நான் சாட விடமாட்டேன். எந்த ஒரு மனுஷனுக்கும் யேசுவா திரும்பி பார்த்து சொல்லவில்லை, எனக்கு பின்னாலே வா, உன் வாழ்க்கையில எல்லாம் நல்லபடியாய் நடக்கும். He never promised anybody a life without trouble. உபத்திரவம் இல்லாத ஒரு வாழ்க்கையை நான் உனக்கு கொடுப்பேன், எனக்கு பின்னால வா என்று யாருக்காவது சொன்ன சொன்னாங்க எனக்கு சொல்லுங்க. இந்த உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் இந்த உலகத்தை ஜெயிச்சேன். உலகம் எது? இந்த இப்பொழுது இருக்கும் இந்த வாழ்க்கை பேட்டர்னை ஆண்டு கொண்டிருக்கும் ஜனங்களை வஞ்சிப்பிலை வைத்துக் கொண்டிருக்கும் பிசாசுடைய வாழ்க்கை. 1 யோவான் 2:15 இந்த உலகத்திலே உண்டானது எல்லாமே கண்ணினிச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இச்சை 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 பெருமை. அது பிதாவினால் உண்டாகவில்லை, அது உலகத்தினால் உண்டானது. ஒருவன் இந்த உலகத்திலும் அது உள்ளவைகளிலும் அன்பு கூர்ந்தால் டாடியினுடைய அன்பு உனக்கு உள்ளே இல்லை. நீ டாடி என்று கூப்பிடலாம், ஆனா அவருக்கு சரி உடைய இருதயம் எதை கவ்வி கொண்டிருக்காண்டு அவருக்கு சரி. உங்களோட முகத்தில் நான் சந்தோஷத்தை கண்டு எத்தனையோ வருஷமாச்சு. ஒரு மனத்தாங்கள் அதோட சரி, ஆக்கள் இல்லை. பிறந்த நோக்கமும் எனக்கு தேவையில்லை, எனக்கு ஒன்றுமே தேவையில்லை. இதை குறித்து தான் யேசுவா இந்த நோக்கங்களை நாங்கள் அறியும்படிக்கு அவர் திரும்ப திரும்ப எத்தனையோ சில சகோதரர்களை இந்த மாதிரி இதுகள், அதாவது வார்த்தை சொன்னா எழும்பி ஓடிடுவாங்க. மத்தேயு 10ஆம் அதிகாரம் 37, தாப்பனையாவது தாயையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. நீ தேவ திட்டத்தை அறிய மாட்டாய். அவரை விட உன் பெற்றாரை கூட நேசித்தால் அவரை விட. எல்லாரும் உடனே சொல்லுவாங்க, நான் அப்படி அவரை விட நேசிக்க மாட்டேன். சோதனை வரட்டும், அதுக்கு பிறகு பார்ப்போம். அம்மா கோபிக்கலாம், ஒரு நேரத்தில் அம்மா கதைக்காம இருக்கலாம், அம்மா அப்பா அழலாம். இல்லாத பொல்லாத காரியங்களை எல்லாம் வாயினால சொல்லலாம். என்ன செய்வாய் அந்த நேரத்தில்? அதுக்குத்தானே அறிஞ்சு இதை சொல்லி இருக்கிறார். இருந்தா
உன் தகப்பனையாவது தாயையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. அவருக்கு பாத்திரன் அல்ல என்று சொன்னா அவரோடு கூட நீ ஆளுகை செய்ய மாட்டாய். இங்கேயும் ஜெருசலேமிலும் மகனையாவது மகளையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன், இது பெற்றாருக்கு, எனக்கு பாத்திரன் அல்ல. முடிஞ்சது. எவ்வளவு நேரம் செலவழிக்கிறாய் உன் பிள்ளையோடு? உன் பிள்ளையோடு எவ்வளவு நேரம் கதைக்கிறாய்? உன் பிள்ளைகளுடைய காரியங்களை குறித்து எவ்வளவு நேரம் நீ சிந்திக்கிறாய், கவலைப்படுகிறாய்? நான் வார்த்தையில் சொன்ன காரியங்களை வாசிக்கிறாயா? என்னை நோக்கி கூப்பிடுகிறாயா? குடும்ப ஜெபம் வைக்கிறாயா? அதை என்ன உன் பிள்ளை ஃபோக்கஸ் பண்ணி இருக்குது? உன் இருதயம் பிள்ளையில. பிள்ளையோட ஒரு மணத்தியாலும் 2 மணத்தியாலும் விளையாடுறாய், அல்லது ஒரு மணத்தியாலும் கதைக்கிறாய், அதை பற்றியே சிந்திக்கிறாய். வேத புத்தகம் திறக்கிறதே இல்லை. அதுபடி உன்னுடைய திட்டம் நிறைவேறும், அதுபடி உனக்கு சந்தோஷம் வரும். இப்படி வரும் சந்தோஷம் பேய் விடாதே. எப்படி பேய் விடும் பிரதர்? மூளைய பிச்சு புடுங்கி குழப்பி போட்டுதான் இருக்கு. பிள்ளைகளை விக்கிரமாக்குறது, மனைவி புருஷனை விக்கிரமாக்குறது, புருஷன் மனைவியை விக்கிரமாக்குறது, அல்லது வீட்டை, நாய, வேலையை, அதை இதை, பணத்தை, nothing doing. நீ திட்டம் அறிய முடியாது. தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரன் அல்ல. அவர் ராஜ்யத்தின் ராஜா. அவருக்கு பாத்திரம் என்னுடைய ராஜ்யத்துக்குள்ள போற. இங்கே என்னுடைய அதிகாரத்தை செலுத்த போறாய். இங்கே உன் மனதை யார் பாதுகாக்கிறது? இங்கே உன் பிள்ளைகளை யார் பாதுகாக்கிறது? இங்கே ஒரு பிள்ளை வந்தது, தேவன் அதுக்கு ஒரு திட்டத்தை வைத்திருந்தார். அட்டெண்ட் இருந்தது, பெற்றாருங்க இருக்கிறோம் வந்தது. அந்த படியில் 2 ஜெபம் பண்ணது உங்களுக்கு சிலருக்கு தெரியும். அந்த நேரங்களில் நான் காய்க்கிற இடம் நீ எங்கேயாவது போயிருக்கலாம். நான் மறுபடியும் சொல்றேன் கேள். தாப்பன் இங்கே இருக்குது, 2 சகோதரங்கள் இங்கே இருக்குது. அதில் வந்து நான் பார்த்தோன்னே எனக்கு தெரிஞ்ச திறமான பேய்கள் உள்ளே இருக்குது. அவர்களே ஊஜிக்கு போகிறவர்கள் கேட்டன்ல. நான் ஜெபம் பண்ண சரி ஜெபான்னு சொல்லி ஜெபம் பண்ணா அதிலே விழுந்தால் ஆனால் ஒன்று நடக்கவில்லை. விழுந்து கிடந்தால் கொஞ்ச நேரம். அதுக்கு பிறகு எழுப்பினோன்னு சொன்னால் என் தலையால் ஒரு கருத்த பாம்பொண்டு வெளியான போனது. எங்க இந்த தாப்பன்? நான் சொல்றேன் சரியா இல்லையா? அவர் அந்த இடத்துல நின்றவர். அதுக்கப்புறம் அவளுக்கு என்ன நல்லா இருந்தது. கருத்த பாம்பு வெளியில போனதுக்கு பிறகு தேவ திட்டம் தொடங்க அவர் கொண்டு வந்தார். எல்லாரும் இஞ்சதான் வரப்படும் என்று நான் சொல்லவில்லை. அது பிறகு நல்லா இருந்தால் கொஞ்சம் கொஞ்சமாக இனி அதுக்கு பிறகு வேலை நடக்கும் என்று எனக்கு தெரியும். ஏன்? அவரது வசனத்தின்படி உனக்குள்ளாக நல்ல வேலையை தொடங்கினவர் இயேசு கிறிஸ்துவின் நாள். எந்த நாள்? அவர் கால் வைக்கும் நாள். ஒலிவ மரத்திலே நடத்தி முடிப்பார் என்று அறிந்திருக்கிறேன். உனக்குள்ளாக வேலையை தொடங்கினவர் நடத்துவார். ஸோ அதற்கிடையில் என்ன நடந்தது தெரியாது. 2-3 தினங்கள் சரியா ஞாபகம் இல்லை. அதுக்கு பிறகு இவங்க சொன்னாங்களா இன்னுமோ ஸ்கூல் விஷயமா போகணும், அது அப்படி இப்படி நான் சரியாக இன்னும் அதில் ஆழம் எனக்கு தெரியாது. அதில் தாய் வழி ஊரில் அங்கே போய் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனாங்க. என்னமோ இது அந்த ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் இன்னும் ஆப்ரேஷன் செய்யணுமா? என்ன பேயிர திட்டம்! அவர் போகும்பொழுது எனக்கு விருப்பம், இவ்வளவு கூட எனக்கு விருப்பம் இருக்கவில்லை. என்னமோ ஸ்கூல்னா சரி ஓகே போங்கன்னு சொன்ன. போனார்கள், அட்மிட் பண்ணார்கள். என்ன நடந்தது ஆபரேஷன் தியேட்டர்ல? அது அடுத்த ஒரு நியாய தீர்ப்பில் இருக்குது. நேரம் அங்க கொண்டு போனதான், அப்புறம் அங்க சரி வரல, அப்புறம் ஐசிக்கு கொண்டு போனதான். அவங்க பிள்ளை செத்து போச்சு. 17-18 வயது இல்லை. தேவ திட்டம் நிறைவேறதுக்கு முன்பதாக பக்க வழியாக அங்குமா குழப்பி அடிச்சு இழுத்து கொண்டு போய் பேய் கொண்டது. ஏன்? அவன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே வருகிறான் என்று வேறு ஒன்றுக்கும் வரான். பிள்ளைகள் கேள், ஏன் உனக்கு இந்த வார்த்தையை கொடுக்கிற? மனம் திரும்ப, நீ ஜீவிக்கும்படிக்குத்தான்
உனக்கு கண்டிக்கப்படுகிறது. அவருடைய வாக்கு திட்டத்தை நீ பிடித்துக் கொள்ளும்படி. பிள்ளை தவண்ட அடுப்படைக்கு போய் நெருப்பில் கையை வைக்க போகுதுண்டா, அப்படியா சொல்லும் தாய். ஓடி போய் பிள்ளையை தூக்குமா இல்லையா? அது செல்லம் விளையாடுற நேரம் இல்லை. உனக்கு ஒரு திட்டம் உண்டு. இன்று வரை நீ பாதுகாக்கப்பட்டிருக்கிறாய். இந்த 2016 இந்த ஜனவரி முதல்ல தேவன் உன்னோடு இப்படி பேசுவார்னு கனவு கண்டிருக்க மாட்டாய். மனம் திரும்ப. எனக்கு மாற்ற படிக்க தெரியாது போறது. தாலியை வித்தாவது ஒரு பிள்ளையர் ஒன்று வேண்டும். இதுதான் உனக்கு தேவை. நீ சாகர நேரம் புருஷனை கொண்டு போறதில்லை, இந்த பிள்ளையை கொண்டு போறதில்லை. நீ அவருக்கு முன்பாக உன் குடும்பம் நிற்காது. நீ ஆச்சேப்பல நீ கணக்கு கொடுக்க முடியும். அது செத்து போச்சு. இனி அதுக்கு வியாக்கியானம் கொடுக்கறதுக்கு வரிவினம் தூக்கி பைபிளோட வரிவினம் பாசஸ். தேவன அறியாத அழைக்கப்படாதாங்கள் எங்கு திரிகிறாங்க எல்லா இடத்துலையும். அது பிரதர் கத்தர் எனக்கு வெளிப்படுத்தினார். நீங்கள் அது இப்படி அப்படி இப்படி ஆத்திர கேட்க போறது, அது செய்ய போறது, அதுகளை கண்டிக்கிறது இல்லை. சபையில பேரை சொல்றேன், எங்களிக்கன் கேட்டாக்குற பேய் முள்ள கதவுகளுக்குள்ள அங்கடாக்குது. ஜனத்தை வான் பண்ணுவோம். அதுல பேய் கையிலிருந்து விடுதலையாக்குவோம். இங்க திரும்பவும் இங்கால அவருடைய திட்டத்தோடு கனெக்ட் பண்ணி அதை போனோடு திறமானது ஒன்றுமே இல்லை. கேட்க மாட்டாங்க, சொல்லி கொடுக்கவும் மாட்டாங்க. குலைக்க தெரியாத நாய் கள்ளன் வாரான்னு பார்த்துட்டு இருக்கிறேன். இந்த நாய்க்கு குலைக்க தெரியா? யார் சொல்ற நாய் ஆண்டு பேர் போதர் மேய்ப்பெற குரட்ட விடும் நாய்கள். அவை மற்ற பெரிய தம்பட்ட மாட்டிக்கிறோம். நாங்க அது நாங்க இது அதெல்லாம் பாருங்க, சாபம் எல்லாம் போயிட்டு, அது சிலுவையோட போயிட்டு, அதெல்லாம் பஞ்சிப்பு சஜான பஞ்சிப்பு. நீங்க பயப்படாதீங்க, அது ஒன்றுமே இல்லை. வாயார எஸ்எம்எஸ் அனுப்புறது, அதுக்கு பிறகு எல்லாம் பொய்யண்டு. அதெல்லாம் எப்படி உனக்கு தெரியும்? தெரிஞ்சுதான் காய்கிறேன். எப்படியோ காதுக்கு வேறு உனக்கு தெரிய வேணுமே. ஒரு குருவி ஒன்று கொண்டு வரமெண்டு. குருவியாவோ தரமான வருஷ நாள் இல்லையா? தேவன் எனக்கு உள்ளத்தில் போட்ட இந்த வார்த்தையை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு அவர் என்னை தெரிவு செய்தபடியா எனக்கு சோற்றையும் வெளிச்சையும் கொடுத்து உங்களோடு பகிர்ந்து கொள்ள, நீங்கள் அந்த திட்டத்தை பிடித்து இப்பொழுது ராஜ்யத்துக்குள்ளே போற அலுவலை பார்த்து நீங்க உள்ளே நுழைவதற்கு நான் உங்களை எச்சரிக்கும்படிக்கு அவரை அழைச்சு எனக்கு சொற்களையும் வாயிலை போடுறபடியால் நான் எப்படி நன்றி சொல்ற தெரியாது. எனக்கு தெரியாது. நான் என்னையோ எடுத்து வச்சேன் ராத்திரி. To speak about the kingdom, what else to speak? யேசுவா தொடக்கம் இந்த முடிவு வரை ராஜ்யத்தை பேசினார். ஆக்சுவலி நான் பேசி இருந்தது about Jerusalem, the city of the great king. அதை குறித்து அன்னைக்கு பாருங்க, அவர் பேசுற பாருங்க. நான் என்ன பண்ணிட்டோம்? நான் என்ன செய்யணும்? உனக்கு சித்தம் இருக்கிறது. பிளீஸ், துக்கப்பட்டு பிரயோஜனம் இல்லை. நடக்கிற காரியங்கள், நடந்த காரியங்கள், ஐயோ திரும்புங்க. அவர் என்ன சொல்லுங்க, ஆண்டவரே எங்களுக்கு நாங்கள் பெத்தம் சரி பிள்ளைகளை நீர் தான் அதை பாதுகாத்தேன். நீர் எந்த நேரமும் இந்த பிள்ளைகளை என்னை விட்டு எடுக்கலாம். நீர் அதுகளை வழி நடத்தும். எனக்கு அதில் வாழ்க்கை திட்டங்கள் ஒன்றுமே எனக்கு தெரியாது. நீர் வழி நடத்தும். என்னை மும்மண்டை இழுத்துக்கொள்ளும். இந்த பெற்றார் ஜோம் பண்ண மாட்டாங்களே, இந்த மற்றாக்கள் ஜோம் பண்ண மாட்டாங்களே. பிள்ளைகள் இத்தனை பேர் ஜோம் பண்ணி போட்டு வந்து சொல்ல, நான் இன்றைக்கு கேட்டுட்டு வந்து நம்புறது. இன்றைக்கு ராத்திரி
ஆண்டவர் அதோட என்ன பேசினார், எனக்கு விடுதலை கொடுத்தார். 15-16 வருஷத்துக்கு மேல வந்து கொண்டிருந்த குடும்பங்கள் அன்றைக்கு போன ஞாயிற்றுக்கிழமை ஒரு சகோதரிலிருந்து புறப்பட்ட ஒரு ஆவி. பிரதர் 34 வருஷங்கள் நான் அப்படி காணவே இல்லை. 34 வருஷங்களுக்கு அவ்வளவு வேகமும் வீறும் கோபமும் அதுவும் கொண்ட ஒரு பேய் நான் காணல. அந்த விதமான எதிர்ப்பு எப்படி அந்த பேயோட அந்த குடும்பம் ஜீவிக்கிற, எப்படி அவன் சமாதானமா இருக்கிற, எப்படி மற்றவர்கள் இனத்தவர்கள் அவனோடு சேர்ந்து போறது, எப்படி அந்த பேய் விடும் அந்த விதமான ஒரு பாம்பு இவைகளில் இருந்து விடுதலையாக்கி அவரது வாழ்க்கையோடு தொடுக்க அவரது திட்டத்தோடு உன்னையும் என்னையும் அழைத்திருக்கிறார். அதன்படிக்கு அவர் பேசுறார். மனம் திரும்பு, மனம் திரும்பு. அவன் யாரை கொல்லலாம் என்று வயதுறான். உலகம் அதையும் இதையும் எடுத்துட்டு கொண்டாடும். உலகத்துக்கு எதுவும் சரிதான். ஒரு சாராய போத்தல் இறங்குறதுக்கு ஏதோ ஒரு ஷாட் உண்டு தேவை. எத்தனை வீட்டுல சாராய போத்தல் தரப்படும் இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் விட்ட எத்தனை இடத்து சண்டையோடு சாப்பிடுவார்கள், எத்தனை இடத்து கண்ணீரோடு சாப்பிடுவார்கள். அவர்கள் அவரது அழைப்பை விட்டு விலகி போனார்கள். அவர்களை பின் செல்வதை விட்டு விலகி போனார்கள். பிசாசு இந்த உலகத்தையும் ஏதோ ஒரு காரியத்தை காண்பித்து அவர்களை அந்த எலி பொறியிலே அகப்படுற மாதிரி அகப்பட வைத்தான். ஏதோ ஒரு காரியத்தை காண்பித்து சில இடங்கள்ல எரிபொறி இருக்கும், நஞ்சு வைப்பாங்க, அது உங்களுக்கு தெரியும். ஆனா மற்ற நேரங்கள்ல அதுக்கு விருப்பமான ஒரு காரியத்தை அந்த கூட்டுக்குள்ள அந்த பொறியில வைப்பாங்க. அந்த கொழுக்கியில இங்க இருக்கிறீங்களா, தேங்காய் துண்டோட்டு வைக்கிற, அல்லது அது இன்னும் கொஞ்சம் அதுல மூக்குக்கு நல்லா மணக்கும் படிக்கு சாடியா சுட்டு போட்டு வைப்பாங்க. இங்க இருக்கிறீங்களா? இதே மாதிரி தான் பேய். எது மணக்கும், எது விருப்பமா இருக்கும், என்ன இதா இருக்கும் என்று போட்டு வச்சு போட்டு பொறியில கொண்டு வருவான். மற்றொரு உள்ளுக்கு போனா எப்ப கதவு மூடப்படுது பின்னால தெரியாது. And you are caught. எத்தனையோ பேர் அவர்கிட்ட கேட்காம வைக்க கூடாத ஒரு குளத்துல காலை வச்சு ஒரு மனுஷன் அவனுக்கு தெரியவும் மாட்டது. அவன் வெளித்தோட்ட அழகை கண்டு போட்டு அல்லது அவன் வேலையை அவன் வெளியூரோ ஏதோ காட்டினதான். அவ்வளவுதான் கதை. அவனையும் அவனுக்குள்ளே இருக்கிற பேயையும் தாய் தகப்பனுக்கு இருக்கிற முழு பேயையும் அவர்களுடைய எல்லா சாபங்களையும் சந்ததி சாபங்களையும் அவர்கள் முண்டங்களை வணங்கினால் அவர்களுடைய எல்லாருடைய பேய்களையும் சேர்த்து தான் நீ தாலியை கட்டி உடன்படிக்கை பண்ணுகிறாய். இப்ப யார் உன்னை விடுதலையாக்குவது? யார்? Nobody. You have it. சங்கீதம் 139. Oh, what a beautiful God's word. இது தனியா ஒரு இது ஆழமா தோண்டி படிக்க வேண்டி இருக்குது. யாவை நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறேன். என்னை அந்த இடத்துல உன்னை போட, உன் பேரை போட. இங்க இருக்கிற ஒவ்வொரு ஆளுக்கும் உண்மையானது. என் உட்காருதலையும் என் எழுந்திருக்குதலையும் நீ அறிந்திருக்கிறேன். இதை நம்புகிறாயா? இதை நம்பினாயா? நான் உன்னிடத்தில் கேட்கிறேன். நீ இருக்கும் பொழுது உன்னை பார்க்கிறார். நீ எழும்பும் நேரத்திலே உன்னை பார்க்கிறார். அல்லது வேத வாக்கியம் பொய்யாகிவிடும். செவி உள்ளவன் கேட்க கடவான்.
எவ்வளவாய் அவர் உன்னை நேசிக்கிறார் தெரியுமா? இன்றைக்கு இந்த வார்த்தை உனக்கு வைத்திருந்தார். நானாக இதை விரும்பி கொண்டு வரவில்லை. கொஞ்சம் பேராவது நீங்க நம்புவீங்க, எனக்கு தெரியும். என் உட்கார்தலையும் எழுந்திருக்குதலையும் அறிந்திருக்கிறேன். என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறேன். நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறேன். நடந்து போகும் பொழுது உன்னை சூழ்ந்திருக்கிறார். நீ கட்டிலே படுத்திருக்கிறாய், நீ அவர் உன்னை சூழ்ந்திருக்கிறார். வேத வாக்கியங்கள் பொய்யாக முடியாது. என் வழிகள் எல்லாம் உமக்கு தெரியும். என் நாவில் சொல் புறவாததுக்கு முன்னே இதோ கர்த்தாவே அதை எல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர். நீ பேசுவதற்கு முன்பதாக எல்லாம் அவருக்கு தெரியும். நீ ஜெபிக்கிற நேரம் அதை அவர்கிட்ட சொல்ல, நான் அனுப்ப சொல்ல போறது உனக்கு நல்லா தெரியும். நீங்கள் கேட்கறதுக்கு முன்னதாகவே உங்கள் தேவை என்ன என்பதை அறிந்திருக்கிறார் என்று இயேசுவா சொல்லவில்லையா? தேவனை அறிகிறார். மிகவும் கடினமான காரியம் அவர் வெளிப்படுத்துகிறாருடைய. நோ பிரதர், நோ. வாயில ஒரு சொல் வாரதுக்கு முன்பதாக அவருக்கு தெரியும். என் நினைவுகளை தூரத்திலே இருந்தே அறிகிறேன். இது எப்பொழுது கடைசியாக நீ இதை தியானித்தாய்? எப்பொழுது அவரை பார்த்து சொன்ன இந்த அறிவு எனக்கு மிகவும் பெரிதாக இருக்குது. முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நீர் என்னை நெருக்கி உமது கரத்தை என் மேல் வைக்கிறேன். சொல்லுகிறீங்களா? ஐயோ பிரதர், எல்லா பக்கத்திலும் நெருக்கம். பவுச்சனான பக்கத்தில் நெருக்கப்பட்டாலும் நான் ஒடுங்கி போவதில்லை. ஏன்? அவருடைய கரம் என் தலைமையில இருக்கிறது. நீ முற்புறத்திலும் பிற்புறத்திலும் என்னை நெருக்கி, நான் கூப்பிட 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 நீ ஏன் பாட்டில் தெரிஞ்சாய். இப்பொழுது நெருக்கி போட்டு என்ன செய்கிறார்? அந்த கருத்தை தலைமையில வைக்கிறார். இப்ப அசைய மாட்டாய். இது அவருடைய வார்த்தை. நான் வேறு 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 ஓடாத பறக்கும் ஒரு நாளில் அந்த வேற. இந்த அறிவு எனக்கு மிகுந்த ஆச்சரியம், எனக்கு எட்டாத உயரமாயிருக்கிறது. உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன்? உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன்? நான் வானத்துக்கு ஏறினாலும் நீ அங்கே இருக்கிறேன். பாதாளத்திலே படுக்கை போட்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறேன். நான் விடிய காலத்து சட்டைகளை எடுத்து சமுத்திரத்தின் கடையாந்தரங்களிலே போய் தங்கினாலும் அங்கேயும் உம்முடைய கை என்னை நடத்தும். உமது வலது கரம் என்னை பிடிக்கும். இருள் என்னை மூடிக்கொள்ளும் என்று சொன்னாலும் இரவும் என்னை சுற்றி வெளிச்சமாயிருக்கும். உமக்கு மறைவாக இருளும் அந்தகாரப்படுத்தாது. இரவும் பகலை போல வெளிச்சமாயிருக்கும். உமக்கு இருளும் வெளிச்சமும் சரி. நீர் உள்ளந்தீரியங்களை கை கொண்டிருக்கிறீர். இப்பொழுது வாசிக்கப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் உனக்கும் எனக்கும். இந்த வார்த்தைகளை நீ சொந்தமாக்கி கொண்டாயா? இதை பாரு, உன்னை குறித்து சொல்ல போகிறான். என் தாயின் கற்பத்தில் என்னை காப்பாற்றினீர். சில பிள்ளைகளுக்கு இருக்கலாம், தாய் தகப்பன்மார் உன்னை அழித்து போட யோசித்தார்கள், அல்லது கேட்டுக்கொண்டே இருக்கலாம். நீ மருந்தெடுத்தார்கள், அந்த பழம் இந்த பழம் சாப்பிட்டார்கள், ஊசி அடித்தார்கள். தேவன் உன்னை பாதுகாத்தார். உனக்கு செய்தி அறிவிக்கப்பட்டது. பெற்றால் நீ கெதியாக கன்சீவ் பண்ணிட்டாய் என்று சொல்லி பணம் இல்லாதனால அல்லது இது உன்னை கற்பத்தில் இருந்து வெளியே தள்ள யோசித்தார்கள். ஆனால் தேவன் சொல்கிறது பாரு, என் தாயின் கற்பத்தில் என்னை காப்பாற்று. நான் ஆச்சரியப்படத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன். உமது கிரியைகள் அதிசயமானவைகள், அது என் ஆத்துமாவுக்கு நன்றாய் தெரியும். நான் ஒளிப்படத்திலே உண்டாக்கப்பட்டு பூமியின் தாழ்விடங்களிலே விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்ட பொழுது என் எலும்புகள் உமக்கு மறைந்ததில்லை.
மறைவாயிருக்கவில்லை. பிள்ளைக்கு கர்ப்பத்திலே எலும்புகள் உண்டாகிறது எப்படி என்று சொல்லி சொலமோன் சொன்னார். இது எனக்கு விளங்காத புதிர். கர்ப்பத்திலே ஒரு குழந்தைகளுக்கு உள்ள எலும்பு எப்படி வாரது? அந்த எலும்புகள் கூட அவருக்கு மறைந்ததாக இல்லையாம். இது உன்னை குறித்து என்னை குறித்து அவர் புத்தகத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. இந்த பேய் என்ன உன்னை என்ன செய்கிற? எந்த பேய் உன்னை போட்டு என்ன செய்கிறது? அந்த எலும்புகளை உருவாக்கினவர் அவர் தானே. கையெலும்பு, காலெலும்பு, முதுகெலும்பு, கை உண்டாக்கி விரல்களுக்குள்ளாக எலும்பு அந்தந்த இடத்திலே அது வந்தது. அவைகள் உருவாகினது எல்லாத்தையும் குறிச்சு இங்க சொல்றார் பாரு. என் எலும்புகள் உமக்கு மறைவாய் இருக்கவில்லை, அது வினோதமாய் உருவாக்கப்பட்ட பொழுது என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது. பேய் காணவில்லை, பேய் சிருஷ்டி. உன் கற்பத்தில் தாயின் கற்பத்தில் நீ உருவாகின பொழுது, the day, the moment you were conceived, God saw. அது புருஷனுக்கும் தெரியாது, தகப்பனுக்கும் தெரியாது, தாய்க்கும் தெரியாது, டாக்டருக்கும் தெரியாது. அதுக்கு பிறகுதான் என்னமோ உன்னுடைய உடலில் வித்தியாசமான காரியங்கள் காணப்படும். நீ போய் சோதிச்சிருக்கலாம். then they said, oh, you are with a child, you are conceived. நான் சொல்றேன், அந்த நேரம் அவருக்கு தெரியும். என் அவயவங்களில் ஒன்றாகிலும் இல்லாத பொழுதே அவைகள் அனைத்தும் அவைகள் உருவேற்படும் நாட்களும் உமது புத்தகத்திலே எழுதியிருக்கிறது. உருவேற்பட்ட அந்த நாட்கள் எல்லாம் அந்த அவயவங்கள் ஒவ்வொன்றும் புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறதா? யார் சொன்னது? தேவன். இப்படி அக்யூரேட் டேட்டா வச்சிருக்கிறவர் உனக்கு ஒரு திட்டம் வைக்காம இருப்பாரா? இந்த 2016 நீ எவ்விதமாக ஜீவிக்க வேணும்? எத்தனை பேருக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேணும்? எப்படியாக உன் வாயை உபயோகிக்க வேணும்? எந்த இடத்துக்கு போக வேணும்? போய் அவர்களுக்கு ஆறுதல் சொல்ல வேணும். You remember? எலிசபெத் கன்சீவ் என்று அறிந்து மரியாள் அவள் வீட்டுக்கு ஒரு கதை குட்டி ஒரு வண்டியில் போய் அவளை வாழ்த்தினாளா இல்லையா? See, she had a ministry. A ministry. That's a ministry, sister. அந்த ஆசீர்வாதம் ஜான் தி பேப்டிஸ்டுக்கு தேவையா இருந்தது. என்னென்ன கேலி வார்த்தைகள் கூறப்பட்டதோ எலிசபெத்தை குறித்து நமக்கு தெரியாது. என்ன ஒரு கிழவி, அவருக்கும் ஒரு பிள்ளையா, எப்படி மாதிரி ஒரு பிள்ளை வரப்போதோ தெரியாது. மனுஷி என்றா குடு குழவி. இந்த வார்த்தைகள் எல்லாம் அவனை பாதிச்சிருக்குமோ தெரியாது. மரியாள் போய் அவளை பார்த்து, உன் கற்பத்தின் கனி ஆசீர்வதிக்கப்பட்டது. அந்த நேரத்தில் அவளுடைய பிள்ளை துள்ளிட்டு. See, that was a ministry. ஆக்கள் நினைக்கிறது ஊழியம் பண்ண புல்பிட், அதுக்குத்தான் பாஞ்சு ஒரு கட்ட விழுந்த மாடு மாதிரி. பிரச்சனை படுறது ஒரு சபையில எழுந்து போய் பேக்க தூக்குறது ஒரு சபையை கட்டுறது. இந்த பிரச்சனை பட்டுதான் ஓடுறது. உனக்கு ஒரு திட்டம் உண்டு, தேவ திட்டம் உண்டு. தப்ப விடாதே. புத்தகத்தில் எழுதியிருந்தது, தேவனே உமது ஆலோசனைகள் எனக்கு எத்தனை அருமையானவைகள், அவைகள் தொகை எவ்வளவு அதிகம். அவைகளை நான் எண்ண போனால் மணலை பார்க்கிறோம் அதிகமானது. நான் விழிக்கும் பொழுது இன்னமும் மும்மண்டையில் இருக்கிறேன். 23 வசனம். தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டு ஒன்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். இப்படியான குறிப்புகளை புத்தகத்திலே எழுதி வைத்திருக்கிறவர் இப்படி உனக்கு வாழ்க்கை திட்டத்தை வைக்காமல் இருப்பார்? உனக்கு வாழ்க்கை திட்டத்தை எழுதி வைக்க மாட்டாரா? எலும்பு அப்ப ஃபார்ம் பண்ணது, கண் அப்ப ஃபார்ம் பண்ணது. நான் எடுத்தோன்னே இப்ப பேய்களுக்கு அதான் சொல்லுவேன்,
இந்த பிள்ளை இருக்காரு, உமது கண்கள் கண்டதல்லவா. அதுக்கு பிடிக்காது. அது வாசனம். இருதயத்திலே பிரச்சனை, குழாய்களிலே பிரச்சனை. நம்முடைய கண்கள் அந்த இருதயம் சிற்றிக்கப்பட்டு கண்டதை அதை புத்தகத்திலே எழுதி வைத்திருது. உம்முடைய இறக்கம் கிடைக்கட்டும். ஆசீர்வதிக்கிறேன் அந்த நாளை, பிறந்த நாளை, இளமை பருவத்தை ஆசீர்வதிக்கிறேன். உம்முடைய திட்டங்கள் நிறைவேற ஆசீர்வதிக்கிறேன். இந்த இருதயத்தை, இந்த குழாய்களை. You start praying that way. You bring down the power. You bring down the purpose of God. அவருடைய திட்டத்தை நீ கொண்டு வருகிறாய். நீங்க மீட்படைந்து சொன்னால் இந்த பிள்ளைகளை கோழி குஞ்சுகளை போல கூட்டி வைத்து அவர்களுக்கு சின்ன வயதிலேயே வார்த்தையை கற்றுக் கொடுத்து நாளாந்தம் அவர்கள் தேவனை நம்பும்படிக்கான வார்த்தைகளை பேசி உங்கள் சூழ்நிலையை மாற்றிக்கொள்ள வேண்டும். அதுக்கு பிறகு பாரு எப்படியான ஒரு பரலோகமும் வீட்டை வந்து மூடும் என்று சொல்லி it shall be like உபாகமத்தில் சொன்னபடி the days of heaven on earth. The days of heaven God will allow us to enjoy in the family. That's right. அவரது கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து பயந்து நன்றியாக இருந்து சரி அவருடைய திட்டத்தை நாங்கள் கண்டுகொள்வதற்கு தொடர்ந்து அவரை நாங்கள் பின்பற்ற அவரது வார்த்தையை ஜான் 8:31-32 நீங்கள் என் வார்த்தையில் தொடர்ந்து நிலைத்திருந்தால் உண்மை அறிவீர்கள், உண்மையாகவே நீ சீஷர்களாக இருப்பீர்கள், உண்மை அறிவீர்கள், உண்மை உங்களை விடுதலையாகும். All this time I was thinking about it. என்ன இது உண்மை? உண்மை அறிவீர்கள், உண்மை உங்களை விடுதலையாக்கும். மிக தெளிவாக இந்த காலையிலே எனக்கு வந்தது. இந்த 34 வருஷங்களுக்கு பிறகு அந்த மறைக்கப்பட்ட உண்மை இத்தனை வருஷங்களாக அதுதான் தேவன் மனுஷர்களோடு, தேவன் பிள்ளைகளோடு அரசாட்சி புரியும் தேவனுடைய ராஜ்யத்தின் உண்மை. Truth of his kingdom to everyone. எல்லாருக்கும், எல்லா தேவ பிள்ளைகளுக்கும் தமது ராஜ்யத்தின் உண்மையை வெளிப்படுத்த மாட்டார். அவர் ராஜ்யத்தை குறித்து பேசினதுக்கு பின்பு பிலாத்துவுக்கு விளங்கவில்லை. அவர் சொன்னார், சத்தியவானவனும் எனக்கு செவி கொடுக்கிறான். உண்மை அவர்களுக்கு வெளிப்படுத்தப்படுகிறது. அவன் கேட்டால் உண்மை என்றாயது, அவர் மறுமொழி கொடுக்கவில்லை. அவர் வார்த்தையிலே தொடர்ந்து நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷர்களாய் இருப்பீர்கள், உண்மை அறிவீர்கள், ராஜ்யத்தின் வெளிச்சம். அதுதான் தேவனுடைய திட்டம். இது ராஜ்யத்தின் புத்தகம். இந்த புத்தகம் ராஜாவையும் ராஜ்யத்தை குறித்த புத்தகம். இதுக்கு பைபிள் என்று சொல்ல that's okay. இது கிறிஸ்தவர்களின் புத்தகம் அல்ல. And God will reveal the truth. நீ கேட்கிறாய், அப்ப எத்தனையோ பேர் வார்த்தையை பின்பற்ற இல்லையா? அப்படி என்றாலே உண்மையாக இருக்கும் அந்த வெளிச்சம், அந்த ரகசியம், அந்த ராஜ்யத்தின் இது வெளிப்படுத்தப்பட இல்லை. I will tell you why. லூக்கா 9:23 ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் அவன் தன்னை தானே வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். இந்த வாழ்க்கையை விரும்புகிறவன் அதை இழந்து போவான். எதை? ராஜ்யத்தின் வாழ்க்கையை. எதை? தேவனுடைய
மகத்தான திட்டத்தை, இங்கே வச்சிருக்கிற திட்டத்தை, ராஜ்யத்துக்கு ஏதுவான அந்த வாழ்க்கையை இழந்து போவான். இந்த வாழ்க்கையை நீ நேசித்தால், what I like the direct prince puts it in so nice way, one life to lose, one life to gain. Unless you lose this life, you will not get the life ordained by God. தேவ திட்டத்தை அறிய வேணும் என்றால் இங்க இருக்கிற வாழ்க்கையை கையோட வேணும். உன்னுடைய விருப்பம், உன்னுடைய நினைவு, உன்னுடைய பிளான், உன்னுடைய இது, நீ உன்னுடைய எங்க போக திட்டம் எல்லாம் போட்டிருக்கிறாய். விட அவருடைய திட்டத்தை அறிய வேணுமானால் there is no other way. You can't hold on to this life and expect for him to reveal the life he has for you. இந்த வாழ்க்கையை கொஞ்சம் இறுக்கி பிடிச்சு கொண்டு என் வாழ்க்கையின் திட்டம் என்ன ஆண்டவரே எனக்கு காண்பிப்பீரா? காண்பியும், ஊற்று மறுபடியும் வராது. அதுக்கு தான் இந்த சொல்லி இருக்கிறார் லூக்கா 9:23. பின்பு அவர் எல்லாரையும் நோக்கி, ஒருவன் எனக்கு பின்னே வர விரும்பினால் அவன் தன்னை தானே வெறுத்து தன் சிலுவை அனுபவம் எடுத்துக் கொண்டு என்னை பின்பற்ற கடவன். தன் ஜீவனை, இந்த வாழ்க்கையை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். எதை? அவர் வைத்திருக்கிற வாழ்க்கையை. என் நிமித்தமாக தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை காத்துக்கொள்வான். எதை? இனி வரப்போகிற ராஜ்யத்தின் வாழ்க்கையை. இந்த வாழ்க்கையிலையும் என்ன காரியம் செய்ய வேணும், எதற்காக நீ பிறந்தாய், எதை நீ செய்து கொண்டிருக்க வேணும், எல்லாம் உனக்கு தெரிய வரும். படிப்படியாக படிப்படியாக படிப்படியாக. மத்தேயு 16:24. அப்பொழுது இயேசுவ தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். ஏன் அங்க சொல்லி இருக்குதானே ஆவியானவர் ஏன் திருப்பி மேல சொல்றேன்? 5 இடத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இது இன்னும் ஒரு செய்தி சபைகளிலே பிரசங்கிக்கப்படுகிறதில்லை, கண்டிப்பாக கூறப்படுகிறதில்லை. ஆகையினால் வாழ்க்கை திட்டம் அங்கே இருக்கிற எவருக்குமே தெரியாது. தன் ஜீவனை, இந்த தன்னுடைய வாழ்க்கையை காத்துக்கொள்ள ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். என் நிமித்தமாக தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை கண்டடைவான். எதை? அவர் கருக்கூட்டிய நாளிலே அவருக்காக வைத்திருந்த அந்த வாழ்க்கை திட்டத்தை அவன் கண்டடைவான். அது படிப்படியாக அவர் வெளிப்படுத்துவார். But you got to lose this life. இதை இழக்க வேணும். அதுக்கு தான் சிலுவை. அதுக்கு தான் உன் விருப்பம் எல்லாம் அவரது விருப்பம், உன் திட்டம் எல்லாம் அவர் திட்டம், உன் சித்தம் எல்லாம் அவர் சித்தம், உன் வழிகள் எல்லாம் அவரது வழிகள். அதுதான் சிலுவை. தேவையில்லை, பேசாம விடுங்க. அவர் என்ன சொல்றார்? மத்தேயு 10:38. தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரன் அல்ல. அல்ல, அவருக்கு பாத்திரம் இல்லாதவர்கள் எப்படி ராஜ்யத்துக்குள்ள போறது? அங்க சொல்றார், ஒருவன் விருப்பமானால் எனக்கு பின்னால வரட்டும், தன்னைத்தானே வருது சிலுவையை எடுத்துக்கொண்டு எனக்கு பின்னால வாங்கோ. இங்க சொல்றார், அப்படி வராதவன் எனக்கு பாத்திரன் அல்ல. எல்லா ஸ்கிரிப்சரையும் சேர்த்து வாசிக்க வேணும். சபையில வந்து உட்கார்ந்து இருந்துட்டு போகாத. இது பொய்யா இருக்குமெண்டா, இது மனுஷன் எழுதினா இருந்தா ஒன்றுமே இல்லை. விசுவாசிகளின் நியாய தீர்ப்பு 5 தடவை கூறப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு மனம் திரும்ப வேணும். இன்றைக்கு நீ இந்த வாழ்க்கையில் அவருக்கு பின்னாலே இவ்விதமாக போக வேண்டும். தன் ஜீவனை காக்கிறவன் அதை இழந்து போவான். என் நிமித்தம் தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை காப்பான். There you go. How many times? What about John chapter 12? 12ஆம் அதிகாரம், ஜான் 24. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கூதுமை மணியானது நிலத்திலே விழுந்து அல்லது நிலத்திலே விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததை அகழ்மி இந்த பலனை கொடுக்கும். எத்தனை பேர் தனித்திருக்கிறார்கள், கனி கொடுக்கிறதில்லை. பாரதம் போறதும் பாரதம் போறதும் பாரதம் போறதும் பாரதம் போறதும் பாரதம் போறதும் ஒரு ஆசீர்வாதம் இல்லை, ஒரு கனி கொடுக்கிறதில்லை, ஒருவருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கிறதில்லை.
ஏன் சாகவில்லை? சிலுவை சுமந்த ஜீவியம் இல்லை. தன் ஜீவனை சிநேகிக்கிறவன் அதை இழந்து போவான். இந்த உலகத்தில் தன் ஜீவனை வெறுக்கிறவனோ அதை நித்திய ஜீவகாலமாய் காத்துக் கொள்வான். இது 4வது தடவை இன்னொரு இடத்துல இருக்குது. எத்தனை தடவை சொல்றார் இதை? தன் ஜீவனை காக்கிறவன் அதை இழந்து போவான், தன் ஜீவனை விரும்புகிறவன் இந்த வாழ்க்கையை அதை இழந்து போவான், என் நிமித்தமாக அதை விட்டு இருக்கிறவன் அதை பெற்றுக் கொள்வான். எதை? அவர் வைத்திருக்கிற மறைந்திருக்கிற அந்த வாழ்க்கை திட்ட ஜீவியத்தை பெற்றுக் கொள்வான். எனக்கு தெரியல, எனக்கு இப்படி ஒரு 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 வாழ்க்கை ஒன்று வச்சிருக்கிறான் எனக்கு தெரியல. ஆனால் நான் அந்த வார்த்தை பின்னால போனால் தொடர்ந்து தொடர்ந்து போக 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 அது படிப்படியாக வெளிப்படும். பிள்ளையும் கண்காணாத மாதிரி ஒரு கருதானை ஃபார்ம் பண்ணுது. எடுத்தோன்ன பிள்ளையாகுதா உள்ளுக்கு 9 மாதம் நிறைவில் இல்லையே. அதுக்கு காத்து தானே இருக்கிறாங்க. மரங்களும் அப்படித்தானே, பூவும் அப்படித்தான், பிஞ்சும் காயும் அப்படித்தான், எல்லாமே அப்படித்தானே. இதை போல் ஒரு இந்த வாழ்க்கையில எதற்கு பிறந்ததென்று சொல்லி தெரியாம சாகிறத போல மடத்தனமான வஞ்சிக்கப்பட்ட ஜீவம் ஒன்றும் இருக்கிறார். விடுதலை அடைகிற ஒவ்வொரு பிள்ளைகளும், அடைந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் மகத்தான திட்டம் தேவன் வைத்திருக்கிறார். சோர்ந்து போகாதே. ஏன் இங்க கொண்டு வந்தார்கள்? எத்தனையோ பிள்ளைகள் பாம்புக்கு முன்னால் நிற்குது, எத்தனையோ பிள்ளை முண்டத்துக்கு முன்னால் நிற்குது, எத்தனையோ பிள்ளைகள் பேயாடுது கிடந்து இரவிரவாக, எத்தனையோ பிள்ளைகள் தீப்பாயுது. உனக்கு தெரியும் இதெல்லாம். அவரது வார்த்தையை நீ தொடர்ந்து இருக்கிற நேரத்தில் உன்னுடைய அழைப்பு உனக்கு எதற்காக பிறந்து படிப்படியாக உனக்கு அறிவிக்கப்படும். உள்ளே உனக்கு ஒரு திக்கு தெரிஞ்ச வந்து தலையில் கைக்க வேண்டிய அவசியமில்லை. இதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய், நீ அப்படியாக ஒரு ஆளுக்கு சொல்லி ஒரு ஆள் கல்யாணம் கட்டினது அதுக்கு பிறகு பார்த்தா பயங்கரம் பயங்கரம் பயங்கரம். என்னோட நெருக்கமாக இருக்கிறவர்களுக்கு தெரியும். கடைசியாக ஏசியாவுடைய புத்தகம் ஏசியா 45. உனக்கு ஒரு திட்டம் இருக்கிறது. இன்றைக்கு ஜெபம் சொல்லுறாத தள்ளி போடாத. இந்த வருஷத்திலேயாவது சிலுவை சுமந்த ஜீவியத்தை ஒப்பு கொடுத்தவனுக்கு பின்னால போ. அன்னைக்கு ஒரு பிள்ளைகிட்ட சொல்லு, எத்தனையிலும் தூக்கமா தெரிஞ்சு சாக போறேன்னு சொல்லி கொண்டு தெரிஞ்சாது. நான் நிற்க மாட்டேன், இன்னும் 4 நாள் இருக்குது, நான் சாக போறேன். அப்ப என்ன அப்பா இது? பிறகு கேட்டான், ஆரோ குற்றச்சாட்டு சொன்னதான் அந்த பிள்ளைக்கு, நீ இப்படியான ஒரு கெட்ட நடத்த உள்ள பிள்ளை அப்படி இப்படி அதை இன்னொரு ஆள் போய் இன்னொரு ஆள்கிட்ட சொல்லி அதை வந்துட்டு, உங்களுக்கு தெரியுமா இப்படி பிழையான குற்றச்சாட்டுகளையும் பலவிதமான காரியங்களையும் ஃபேஸ்புக்கில் போட்டு எத்தனையோ பிள்ளைகள் நஞ்சு குடிச்சு சாகுது. கனடா, அமெரிக்கா, எத்தனையோ இடங்களில் அவங்களோட ஆடைகள் எல்லாத்தையும் எடுத்து போட்டு ஃபோட்டோஷாப்பில் அப்படி இப்படி எல்லாம் செய்து எங்களுக்கு என்ன ஃபேஸ்புக், அந்த ஃபேஸ்புக்கை போல ஒரு திறமான பாலாளர் இல்லை போடுறாங்க. ஆர் எந்த பேய் எந்த இடத்திலிருந்து உலகத்தில் அதை பார்க்குதோ தெரியா. அதை இன்னும் செய்யலாம். அவன் அனுப்புவான் 52 குடும்பத்துக்கு. அந்த 52 குடும்பம் எங்கேயோ அதை எங்கேயோ எல்லாம் அனுப்பும். ஃபேஸ்புக்கு ஒரு பிள்ளைய 2 பக்கத்தில் ஒரு படியன் பட்டையும் போட்டு சேர்த்து வச்சாச்சது. அப்போ நாங்கள் கேட்டோம், இது என்ன இது? நான் ஒன்றும் போடலை, யாரும் எல்லாம் வேணுமென்று செய்திருக்குது. உனக்கேன் ஃபேஸ்புக்? அதோட கோவிச்சாக்களிஞ்ச அது எத்தனை பேர் தகுந்த காரணத்தோட தகுந்த இதுகளுக்கு ஆண்டவருடைய காரியங்களை போட, ஆண்டவருடைய வசனத்தை பரப்ப, அப்படி இப்படி செய்யல. நீ இருக்கிற படம் எல்லாத்தையும் அதில் அள்ளி போட்டா, ஐயோ எப்படி இலகுவாய் இருக்கும் பேய்க்கு உன்னை திசை திருப்புறதுக்கு, உன்னை பக்க வழியா திருப்புறதுக்கு, உனக்கு மந்திரவாத ஜபம் பண்றதுக்கு. என்னென்ன மந்திரவாத ஜபம் நடந்ததோ தெரியாது. நேற்று ஒரு சகோதரன் ஒரு குடும்பத்தில் கேட்டு, எங்க உங்களோட அம்மா இப்ப காணலையே? நான்
அவங்க சொன்னாங்க அவங்க வந்து விடுதலையெல்லாம் நடந்தாவே அவள் ஒரு காவன்னாடி போட்டி காவன்னாவை வணங்கின ஒரு ஆள். அப்போ காணல்லி இஞ்சி நல்ல ஒரு சிஸ்டரை அப்படின்னு அவன் சொன்னாங்க. இல்லை பிறகு அவங்க இந்த சர்ச்சுக்கு போயிருக்கா, அங்கே இருந்து தான் இங்கே வந்தவங்க, இப்போ இங்கே வந்து பல விடுதலைகள் இப்போ அங்கேயே திருப்பி போயிட்டாங்க. அப்படி நான் அப்படி கேட்டுட்டு விட்டுட்டேன். பிறகு அன்று ராத்திரி எனக்கு வருது, என்ன மந்திரவாத ஜபங்கள் தொடர்பாக நடந்திருக்கும். ஏனென்றால் சிலர் சவால் விட்டார்கள், நீங்கள் திரும்பி வருவீர்கள் என்று. நான் விடமாட்டேன் இந்த போன குடும்பங்களை. இப்படி ஒரு பாஸ்டர் சொன்னால் திறமான மந்திரவாதத்தின் ஆவி இருக்குது. திறமான ஆவி, திறமான ஆவி உனக்கு தெரிய வேணும். ஓயா, அந்த ஆவி உன்னிலையும் உறைஞ்சப்படும், கவனமாயிரு. ஒவ்வொரு வாழ்க்கையிலும் தேவதிட்டம் தெரியாது. என்னடாங்களுக்கு பங்கு நான் இப்போ வரவா ஆண்டவர் இருக்குன்ட்டு அவர் சொன்னவா, நானே உன்னை கூப்பிட, நீ மனம் திரும்பினாவா. கெட்டகுமாரன் போயிட்டு பண்டிகையோட உணவு எல்லாத்தையும் சாப்பிட்டு போட்டு அவன் கையில் யார்கிட்டையும் போயிட்டு நான் எங்கே போகிறதுண்டு, எங்கே போகிறது? ஏசாயா 44:28 கோரேசை குறித்து சைரஸ், அவனின் மேய்ப்பன், அவன் எருசலேமை நோக்கி நீ கட்டப்படு என்று தேவாலயத்தை நோக்கி அத்திவாரப்படும் என்று சொல்லி எனக்கு பிரியமான எல்லாம் நிறைவேற்றுவார்னு சொல்கிறார். இதை பாருங்க, யாவே ஏசியாவுக்கு கொடுத்து இதை எழுதுகிற நேரத்தில் கோரஸ் இன்னும் ஒரு மனுஷன் இல்லை, சைரஸ். அவன் ராஜாவாக வந்தவன். அதுக்கு பிறகு கிங் சைரஸ். கிங் சைரஸ் யார் தெரியுமா? அந்த நேரத்தில் கேட்குறீங்களா? ஈரான் பிரைம் மினிஸ்டர். இந்த நேரத்தில் ஈரான் அப்படிப்பட்ட ஒரு ஆள் பிறக்கிறதுக்கு 250 வருஷங்களுக்கு முன்பாக ஐசையா இங்கே வா, இதை எழுது, கோரஸ் பற்றி எழுது. ஆராண்டவரை கோரஸ் எழுது. நான் சொல்றத எப்படி தேவனுடைய அறிவு. அவன் சொல்லுவானாம் நீ கட்டப்படுவா என்று எருசலேமை குறித்து. அப்ப அவனுக்கு வாழ்க்கை திட்டம் எங்க போகுதுன்னு பாருங்க. இன்னமும் கோரஸில தாய் தகப்பன் ஆரண்டு தெரியா, அவங்க பாட்டன் பூட்டி தெரியா, மத்தாக்கள் தெரியா, அவங்க கல்யாணம் கட்டிட்டாங்களோ கட்டலையோ தெரியாது. தேவனுடைய அறிவை பாருங்க. எழுது. 250 வருஷங்களுக்கு முதல் கோரஸ் பிறக்கிறதுக்கு முதல் அவன் சொல்லுவான். 45ஆம் அதிகாரம், கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரசுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படி. சரி, அவன் அபிஷேகத்தை குறித்தையும் சொல்லியாச்சு. கோரசை நேசிக்கிற உன்னை நேசிக்கிறார். பஞ்சபாதம் உள்ள தேவன் அல்ல. God knows your future. He knows. He knows. இதனை விசில் அடிச்சு கொண்டு தெரியும். My daddy knows. Daddy knows. ஏற்கனவே இதெல்லாம் தச்சையெல்லாம் விழுந்தது. பலன் நடிவை பாலில் விழுறதில்லை. இங்கே இருக்கிறீங்களா? ஜாதிகளை கீழ்ப்படுத்தி ராஜாக்களின் இடைக்கட்டுக்களை அவிழ்க்கும்படிக்கும், அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க கதவுகளை திறந்து வைக்கும்படிக்கும் அவனை பார்த்து கோரசை அவன் வலது கையை பிடித்து, ஞாபகம் வருதா? உம்மை நீதியின்படி அழைத்து உமது வலது கரத்தை பிடித்து, இது கோரசுக்கு சொல்றார், பிடித்து கொண்டு அவனுக்கு சொல்லுகிறதாவது, ஒன்றுமே நடக்கல, அவன் பிறக்கவும் இல்லை, அவனுக்கு பெற்றாரை குறித்து ஒன்றுமே தெரியாது. 250 வருஷங்களுக்கு முன்பு நான் உனக்கு முன்னே போய் கோணனாலவைகளை செவையாக்குவேன், உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ராயலின் தேவனாகிய யாவே நானே என்று நீ அறியும்படிக்கு வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பாக்களை முறித்து அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்படத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். நான் என் தாசனாகிய யாக்கோபின் நிமித்தம், நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலின் நிமித்தமும் நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு பெயர் கொடுத்தேன்.
சொல்ற நேரம் கோரசின் அம்மா கற்பவையாவும் இருந்ததில்லையே. கோரசின் அம்மாவும் பிறக்க இல்லை, கோரசின் அம்மாட அம்மாவும் பிறக்க இல்லை. எங்க போகுது அழைப்பும், எங்க போகுது திட்டம் என்று பாருங்க. முடிஞ்சதாக கலைக்கிறார் கோரஸ் சைரஸ். நான் முன்னால போய் எல்லாத்தையும் கிளியர் பண்ணுவேன், நீ மற்ற காரியங்களை பார்க்க வேணும். நான் உடைய கட்டி இருக்கிறேன், நீ என்ன அறியாதது உனக்கு பேர் வச்சுக்க. எத்தனையோ பேர் பேய் கொடுத்த பேய் கொடுத்த மந்திரகாரன் கொடுத்த பேர்களோடு வந்திகள். இங்க வந்ததும் அவர் வைத்திருந்த பேரை உனக்கு கொடுத்தார். அது அவருடைய பேர் இல்லடா, அவர் மாற்றி விட்டார் உன் பேரை பிடிச்சு. அது எப்பொழுதும் நடந்தது. என்ன செய்கிறது? சொல்றானே, எல்லாம் சொல்றான். ஒளிப்படத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். நான் என் தாசனாகிய யாக்கோபின் நிமித்தமும் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலின் நிமித்தமும் நான் உன்னை பேர் சொல்லி அழைச்சேன். என்ன பேர் அவன்? கோரஸ் சைரஸ். நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு பேர் கொடுத்தேன். நானே யாவே, வேறு ஒருவரும் இல்லை, என்னை தவிர ஒருவரும் இல்லை என்று சூரியன் உதிக்கிற திசையிலும் அது அஸ்தமிக்கிற திசையிலும் அறியப்படும்படி நீ என்னை அறியாதிருந்தும் நான் உனக்கு இடைக்கட்டு கட்டினேன். நானே யாவே, வேறு ஒருவரும் இல்லை. கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி நான் உன்னை தாயின் வயிற்றிலே உருவாக்குறதுக்கு முன்பதாக அறிந்தேன். எரேமியா 1:4. நீ கற்பத்தில் இருந்து வெளிப்படுவதற்கு முன்னதாக நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாய் கட்டளையிட்டேன் என்று சொன்னார். அப்பொழுது நான் ஆண்டவரே, கர்த்தராகிய ஆண்டவரே, இதுவும் நான் பேச அறிய நான் சின்ன பிள்ளையா இருக்கிறேன். ஆனாலும் கர்த்தர், நான் சிறுபிள்ளை என்று நீ சொல்லாதே, நான் உன்னை அனுப்புகிற எல்லாரிடத்திலும் போய் நான் உனக்கு கட்டளையிடுகிற யாவை எல்லாவற்றையும் நீ பேசுவாயாக. ஒரு ஆசாரியனின் மகன் ஜெரமாயா சொல்லுவேன். இந்த கால் கேம் அவர் சொன்னார், நான் கற்பத்தில் நீ உருவாகிறதுக்கு முன்பதாக உன்னை எனக்கு தெரியும். கோரசை தெரியும், எல்லாரும் தெரியும், உன்னை தெரியும், எனக்கு தெரியும். யார் இந்த டைம் ஆஃப் பர்த் வந்து பிறக்கிற அந்த டைமையும் இயரையும் அதை பிளான் பண்றது? யாவே. What is true of Jeremiah, what is true of King Cyrus is true of you and me. மோசேக்கு, எரேமியாவுக்கு, ஏசாயாவுக்கு, கோரசுக்கு, எல்லாருக்கும் உண்மையான எழுதப்பட்டது காரணம் உனக்கும் எனக்கும் அதே தான். உன் பேரை நீ அதை எழுதலாம். கற்பத்திலே உருவாகிறதுக்கு முன்பதாக நான் உன்னை அறிந்தேன். உனக்காக திட்டம் அங்கே வைக்கப்பட்டது. நீ அதிலே தொடுத்து கொள்ளலாம், உன் பாட்டிலே தெரியலாம். ஏதோ ஒரு காரியத்திலே உன்னை எலி பொறியிலே அகப்படுற மாதிரி சிக்கு புண்டுவனை வைக்க வகை தேடுவான். நீ விரும்புகிறது எது? உன் கண்கள் எதை பார்க்கிறது? உன் எண்ணங்கள், உன் வாயாலே பேசும் வார்த்தைகளை அவதானிப்பான். அதற்கேற்றபடி பொறை தயாரிக்கப்படும். ஆனால் வார்த்தையின் வெளிச்சத்திலே நடந்து அவர் சொன்னபடி இந்த வாழ்க்கையை வெறுத்து தன்னைத்தானே சிலுவையை எடுத்துக்கொண்டு அவருக்கு பின்னே போகும் நேரத்தில் அவர் தாம் வைத்திருந்த வாழ்க்கையை பவுலுக்கு காட்டினது போல
மற்ற அநேகம் பேர் காட்டினது போல உனக்கும் அதை காண்பிப்பார். உனக்கு இந்த வாழ்க்கை திட்டம் ஏற்கனவே எழுதி வைக்கப்பட்டாயிற்று. And you say, Lord, reveal it to me. எனக்கு காண்பியும். விடாப்பொடியா நிற்காத. நான் எந்த தேசத்திலே ஜீவிக்க வேணும், எந்த வீட்டிலே ஜீவிக்க வேணும், அவர் உன்னை குறித்து அக்கறையாக இருக்கிறார். அவர் நாட்டாத மரம் எல்லாம் பிடுங்குவார். அவர் சிரிச்சத கண்ணிலே எப்படி பெய்யிருக்கலாம்? அப்ப சரி, இன்றைக்கு நல்ல வருஷ நாளாக எல்லா பெய்யுங்கள். நான் அவருக்காக அவர்களுக்காக வைத்திருக்கிற திட்டத்தை நிறைவேற்றிய